அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டத்தை அதிகம் பயன்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். சரியா? என்ன ஒரு பின்னணியில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்காக 2021ஆம் ஆண்டிலிருந்து எவ்வளவு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளவு நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்கள நேத்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க. அதுல தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த நிதியாண்டுல வந்து போன நிதியாண்டுல 8,000 கோடியாக இருந்தது. இந்த நிதியாண்டுல 4,000 கோடி தான் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துக்காக. சோ அ தொடர்ச்சியா நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட பார்க்க முடியுது. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய நிதி வருவாய் அப்படிங்கிறது பல்வேறு திட்டங்களுக்கு கம்மியாகிக்கிட்டே போகுது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும். வீடு கட்டி குடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்துல பொதுவா 60:40 அப்படிங்கிற ரேஷியோல தான் வந்து நம்ம வீடுகள கட்டி குடுத்துக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் 60% மாநில அரசாங்கம் 40%. ஆனா தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் இதுல 31% தான் குடுக்குறாங்க. மாநில அரசாங்கம் தான் மீதி இருக்கக்கூடிய 69% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரியா? இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள நம்மனால சொல்ல முடியும். அதுல ஒரு திட்டமாக இப்ப பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியையும் கம்மி பண்ணியிருக்காங்க. சமீபத்துல தான் தமிழக அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியத்த வந்து அதிகப்படுத்தி குடுத்திருந்தாங்க. ரூ. 294 இருந்துச்சு. அத வந்து ஒரு ரூ. 25 வந்து இன்கிரீஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரூ. 319 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரியா? சோ நம்ம ஊதியங்கள உயர்த்திக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய நிதி வருவாய் அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே இருக்கு. மத்திய மாநில உறவுகள்ல இந்த நிதி சார்ந்த உறவுகள பத்தி ஏதாவது கேட்கிறப்ப நம்ம இத வந்து கோட் பண்ணி காட்ட முடியும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? "வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும். மக்களின் ஊக்கத்தின் அளவினவாகும் வாழ்க்கையின் உயர்வு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ஆ நம்மளுடைய ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்ம உயரவும் செய்வோம் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். அந்த வெள்ளத் அந்த நீர்ல இருக்கக்கூடிய பூக்கள வந்து உதாரணமா காட்டி. திருக்குறள் எண் 595 அதிகாரம் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு நிசார் செயற்கைக்கோள விண்ணுக்கு அனுப்ப இருக்காங்க. அதுதான் இங்க படத்துல குடுத்திருக்காங்க. நிசார் நாசா இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை 30, 2025 லான்ச் டேட்டு. ஜிஎஸ்எல்வி F16 அப்படிங்கிறது வந்து லான்ச் வெஹிக்கிளா இருக்கு. அடுத்ததா எல் பேண்ட் அப்படிங்கிற ஒரு ரேடார் இருக்க போகுது. அத வந்து நாசா தயாரிச்சிருக்காங்க. எஸ் பேண்ட் அப்படிங்கிற ரேடார் இருக்க போது அத வந்து இஸ்ரோ வந்து தயாரிச்சிருக்காங்க. இதுதான் இதுல வந்து பேசிக்கா பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிரளய் அப்படிங்கிற ஒரு ஏவுகணைய டிஆர்டிஓ வந்து முற்றிலும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அத வந்து சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. நல்ல வெற்றிகரமா போயிருக்கு. சரிங்களா? இந்த பிரளய் ஏவுகணை அப்படிங்கிறது அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 150லிருந்து 500 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ்ல இருக்கக்கூடிய இலக்குகள வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு ஏவுகணையாக இந்த ஏவுகணைய வந்து டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. சின்ன செய்தி தான். ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா முக்கியமான ஒரு செய்தி. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? டைம்ஸ் நிறுவனம் வெளியிடக்கூடிய இந்த உலக பல்கலைக்கழக தரவரிசையில அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு முழு காரணம் எத சொல்லியிருக்காங்க? அந்த டைம்ஸ் நிறுவனமே முழு காரணமாக எத சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து ஒரு பிரதான காரணமாக காட்டியிருக்கிறாங்க. சரியா? கல்விக் கொள்கை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த தரவரிசையில இந்தியாவிலிருந்து 49 கல்வி நிறுவனங்கள் தான் வந்து பங்கு பெறும். இந்த கல்விக் கொள்கை வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தரவரிசையில கிட்டத்தட்ட 128 பல்கலைக்கழகங்கள் வந்து பங்கு பெற்று இருக்கிறாங்க. இந்தியாவுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது ஒரு ஒரு வருடமும் வந்து அதனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகுது. இந்திய பல்கலைக்கழகங்கள் மத்த வெளிநாடுகள்ல வந்து அவங்களோட கேம்பஸ் செட்டப் பண்றாங்க. மத்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுல வந்து அவங்களோட கேம்பஸ் செட்டப் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பேட்டன்ட் சப்மிட் பண்றது, ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்றது இது எல்லாத்துலயுமே வந்து இந்தியாவுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சிய எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? டைம்ஸ் நிறுவனம் வெளியிடக்கூடிய அந்த உலக பல்கலைக்கழக தரவரிசையில இந்தியா 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.